பாஜகவை எந்த நாளும் எந்த காலகட்டத்திலும் நுழையவே விடக்கூடாது. அவர்களுடைய ஆரிய சனாதன வர்ணாசிரம சித்தாந்தத்தை நாம அழித்து ஒழிக்க வேண்டும். சனாதனத்தை அழித்து ஒழிக்க வேண்டும். பிஜேபியுடைய ஜனநாயகத்திற்கு புறம்பான அநாகரிகமான நடவடிக்கைகளை நாம மக்கள் முன்னாடி தொடர்ந்து அம்பலப்படுத்தி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி அந்த நிலையை இந்தியா முழுக்க பரவ செய்வது அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்கும். என்னதான் இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நான் சொன்ன வார்த்தைகளை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட அவர் நம்மளை கொச்சைப்படுத்தியது அப்படிங்கிறது அவருடைய மூளையிலிருந்து வந்தது. அவர் கேட்ட மன்னிப்பு அப்படிங்கிறது உதட்டிலிருந்து தான் வந்திருக்குது. இவர்களுக்கு தொடர்ந்து நாம புறக்கணிப்பு பாடம் கற்பிக்க வேண்டும். மாநில சுயாட்சியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் காட்டமான அறிக்கையை உடனே விட்டிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன மன்னர் அப்படிங்கிற ஆதிக்க சிந்தனையில இருந்து நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களா? நாங்க கட்டின வரி பணத்துல இருந்து எங்களுக்கான நிதியை கொடுக்க முடியுமா முடியாதா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டன அறிக்கையையும் கேள்வியையும் கொடுத்திருக்கிறாரு. பாஜக திருந்துமா அப்படிங்கறதுக்கு அந்த கேள்விக்கு பதில கேட்டீங்கன்னா பாஜக இன்றல்ல என்றைக்குமே திருந்தாது. அது அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி.